கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 6, 2026. வழக்கம் போல ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக செய்திகளில் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தன்னுடைய அனுபவங்களை செய்திகளை பகிர்ந்துக்கிறதுக்காக உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட முக்கியமான ஒரு சில கேள்விக்கு ஒரு கேள்வி முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து உலகத்தின் மிகச்சிறந்த கிறுக்கு அதிபர் அவர் வந்து ஒரு பொன்னான சில வார்த்தைகளை வந்து அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை பற்றி என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அது என்ன வெளிப்படுத்திருக்காருங்கிறத நான் வந்து வாசிச்சிட்றேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரோட விளக்கமெல்லாம் சொல்லுவார். என்னன்னா, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் நல்லவங்க அப்படி சொல்லுங்க. அவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். ஈரானில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி அவர்களை ஒரே அடியில் ஒழித்து விடலாம். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய போவதில்லை. என்னமோ இவங்க பண்ணிட்டா வந்து உலகம் பூரா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நினைப்புல. சரி, அப்புறம் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி யாருமே இருக்க மாட்டார்கள், ஈரானில் இருக்க மாட்டாங்க. அவர்கள் சமரசம் செய்ய ஆசைப்படுகிறார்கள், படு மோசமாக சரணடைய விரும்புகிறார்கள். கமேனி இறுதிச் சடங்கிற்காக 1 வாரம் விடுமுறை கொடுத்துள்ளோம், ஏனென்றால் நாங்கள் நல்லவர்கள். ஈரான் முன்னாள் உயர்மட்ட தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் நிலையில் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார். இது சம்பந்தமா அவர்கிட்ட கேட்கணும். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். அவர் வந்து வரவேற்போம். வாங்க சார். வாங்க சார். கேட்டேன் அந்த கேள்வி, அதை வந்து டீட்டெயிலா சொல்லி கேட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அதாவதுங்க, உலகத்துல இதை விட ஒரு கொடூரமான ஒரு மனநிலை, ஒரு பைத்தியமான மனநிலை, ஒரு சேடிஸ்ட். எப்படி சொல்ற எடுத்துக்கிறதுனா, ஒன்னால இறந்தது அவங்க, அந்த பக்கத்துல கொஃபின் அந்த பாக்ஸ், அதுல பச்சை குழந்தை ஒரு 1.5 மாசம் அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் தேம்பி எழுதாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்தது. அதை விட பெரிய மோசம் 180-190 பேரை பச்சை குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு. அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஆயுதங்களா காசாவுல 81,000 பேர்ல 40% பிள்ளைகள், கர்ப்பிணிகள். அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை வராதா? வரலையே. வரும் எப்போ இல்ல. எனக்கு நான் முதல்ல இருந்து கேட்கிற கேள்வி இதே விஷயத்த ஈரான், ஓகே, அமெரிக்காவோட ட்ரம்ப், அவனுடைய மருமகன் குஷ்னர், அவன் பொண்டாட்டி, அவன் பேத்திகள் எல்லாத்தையும் ஒரு 10-15 பேரை வந்து இவங்க வந்து என்னத்தாவது குண்டை போட்டு இதை போட்டு கொண்டிருந்து அங்க வந்து ஸ்கூல் இருக்குல்ல, வாஷிங்டன் டிசிலயோ நியூயார்க்லயோ வாட்டவர், அங்க வந்து போட்டு அங்க ஒரு 200 குழந்தைகளை, அமெரிக்க குழந்தைகளை, ஓகே, கொன்னு, ஓகே, அப்புறம் கொடி பிடிச்சு நின்னாங்கன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? எந்த குழந்தைகளையும் அதை விடுங்க. இல்ல நான் சொல்றது அந்த நாயிகை வந்து இப்படி பண்ண. ஏன் நாயிகை சொல்றேன்னா, ஆத்திரத்தை சொல்றது. இவ்வளவு தூரம் பண்ணிவிட்டு நாங்க வந்து இப்படி சொல்றாங்கல்ல, இப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க 1 வாரம் லீவ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றது என்ன திமிரு தெனாவிட்டு இருந்தாங்க. இப்ப நம்முடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, யூத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அமெரிக்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அரபு குழந்தைகளாக சரி, எல்லோருமே ஒரு தாயுடைய பிள்ளைகள். நம்முடைய அடிப்படை பண்டமெண்டல் தான். ஓகே, தலைவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பிள்ளைகள் நினைச்சுவாங்க. இன்னைக்கு இப்ப இவ்வளவு ஒரு காலகட்டத்துல வேற ஒருத்தர் என்ன பண்ணணும், 250 வருட ஆண்டு அந்த அமெரிக்காவோட வரலாறு 250 வருஷம் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நாள்ல ஒருவன் இறந்துட்டான். அவரு வயசானவர், 87 வயசு. நமக்கு என்னது முடியிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துல இருக்கோம். நம்ம வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பீஸ் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி நைஸ். தென் ஒன்லி இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம், ஒரு அமைதியா ஒரு அறிவுபூர்வமா இருக்கணும். பைத்தியக்கார மாதிரி சேடிஸ்ட் பேசி இப்ப எல்லாரும் வந்து இப்ப என்னன்னா, உலகம் முழுவதும் வந்து பல பேர் ரொம்ப மன வெறுப்புல இருக்காங்க. யார் மேல? அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் வெறுப்பு. இஸ்ரேல் மீது வெறுப்பு என்பது பிறப்புல எல்லாத்துக்கும் வந்தது. சரி, அமெரிக்கா மீது வந்திருக்கு. இப்போ வந்து இந்த நிலை ஒரு பக்கம் போகுது. நேற்றைய கூட்டத்துல வந்து நாளைக்கு இறுதி நாள். நாளைக்கு சனி இல்ல, வர சனி 9ஆம் தேதி. அப்போ நாளைக்கு வியாழன், நாளைக்கு 7ஆம் தேதி. ஓகே, 9ஆம் தேதி தான் இறுதி நாள். ஓகே, அப்ப அது வரைக்கும் அந்த உணர்வுகள் தூக்கப்படுது. ஆனா மக்கள் அந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து அழிவுதான், அமெரிக்காவுக்கு சாவு தான், அமெரிக்கா டு டெத், அமெரிக்காவுக்கு சாவு, அமெரிக்கா அழியும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பிடிச்சு போறாங்க, ஒரு அமெரிக்கா அழிக்கணும் சொல்லி. அதாவது ரெஜிம் சேஞ்சுங்கிற வார்த்தைக்கே இனி அங்க வழி இல்லாம ஆயிற்று.
அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்க, மக்களிடத்தில் ஒரு ரிவோல்ட்டை உருவாக்கி, ஒரு ரெவல்யூஷனை உருவாக்கி, ரூலர்ஸ்க்கு எதிராக கொண்டு வந்து வெற்றி பெறலான்னு பார்த்தது போக, அங்க நடந்தது என்னன்னா, மக்கள் அனைவரும் தேசியவாதத்தில் கட்டுப்பட்டு இணைக்கப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு 1 கோடி பேருக்கு மேல கூடியிருக்காங்கன்னா சும்மா இப்படி கூடுவாங்க? அது வாய்ப்பே கிடையாது. கேட்டா அது அவரே சொல்றாரு. யாரு? திரு மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்பே சொல்றாரு. என்னப்பா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, நான் நினைக்கவே பார்க்கவே இல்லையே, இவ்வளவு பேர் வந்திருக்கானே, நீலி கண்ணி வடிக்கிறான. அப்புறம் அடுத்தாங்கள உளர்றாரு, அவ்வளோ சும்மா அழுகுறானு. உண்மையான சும்மா வந்து ஃபேக் அழுக அழுக ஃபேக் அழுக. அவங்க வந்து இவர் வந்து போய் தொலைட்டு நினைச்சாங்க, போயிட்டாரு. இப்போ வந்து நீலி கண்ணீர் வெடிக்கிறாங்க. நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏதோ ஒண்ணு சொல்றான். இல்ல இந்த ஆளெல்லாம் வந்து ஒரு மனித பிறவியா? சரி, இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை என்ன அவங்க பக்கர் கலிபா சொல்லிட்டாரு. இப்போ வியாழக்கிழமைக்கு அப்புறம் அநேகமாக அடுத்த வாரம் சரி ஒரு பெரிய பிரளயம் ஒன்று நடக்கும் இந்த மத்திய கிழக்குல. எந்த ரூட்ல யாருல இருந்து? ஆனால் எந்த பிரளயத்திலும் அமெரிக்கா போர் செய்வதற்கு தயாராக இல்லை என்பது உறுதியான ஒன்று. அப்படியே சொல்றீங்க? இந்த கிறுக்கு அதிபர் இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் பேசுற யாருமே கண்டுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜேடி வான்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சரி, இப்ப ஜேடி வான்ஸ் தான் ஹீரோ ஆஃப் தி டே மாதிரி, அவர் தான் ஹீரோ ஆஃப் தி கண்ட்ரி மாதிரி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து நேத்து அல் மயாதீன்ல ஆங்கில செய்தியில வருது, எல்லா செய்தியிலும் வந்துச்சு. ஓகே, மெயினா என்ன சொல்றாருன்னா, அதை நான் கொஞ்சம் பார்த்து அதை தெளிவா பார்த்த போலதான் சொல்றேன். ஒருவேளை ஐ மைட் டு பி அந்த வார்த்தை நான் போர்ட்போலியோவில் இடம்பெற்றிருந்தால், இஸ்ரேல் போர்ட்போலியோவில் இடம்பெற்றிருந்தால், இவ்வளவு வல்லாதிக்க சக்தி உள்ள ஒரு நாட்டை எதிர்த்து பேசியிருக்க மாட்டேன். பேசியிருக்க மாட்டேன். யாருக்கு அடி? நெத்தன்யாவுக்கு அடி, ட்ரம்புக்கு அடி. ட்ரம்புக்கு இல்ல, நெத்தன்யாவுக்கு தான். ட்ரம்ப் ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் பேசல, இவன் தானே பேசினா. ஆமா, இதுக்கு இடையில அமெரிக்க அதிபர் அவன் போனை போட்டு என்ன சண்டை வந்திருக்குன்னா, பைத்தியக்கார பயில, அந்த பயில, லூசு பயில, உன்னை ஜெயில இருக்கிறான். யார? ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகு. அவன் நீ வந்து ஒரு நல்ல மனுஷன், நீ பெரிய ஆளு, ஒன்னா விட மாட்டேன் சொல்லி இப்ப 2 பேரும் சந்திக்கிறதுக்கு போறதாக செய்தி வந்து. ஆமா, அது அன்னைக்கு பேசணும், முந்தானி பேசணும்ல. ஆமா, அது எப்படியும் கன்ஃபார்ம் ஆயிரும். இவன் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு லாபி பண்றான், பெரிய லாபி, சாதா லாபி இல்ல. இப்போ இதற்கு இடையில அமெரிக்கா வந்து ஒரு 100 பில்லியன் தர்றேன். சரி, யாருக்கு? ஈரானுக்கு. சமாதான பேச்சு இப்ப போயிருக்கு. 100 பில்லியன் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. அது அந்த அதை நீ ஏத்துக்கிட்டு அதுக்கு பதில் என்ன செய்யணும்? அதாவது என்ன சொல்றது, அதற்கு பதிலாக ஹெர்மூஸ்ல நீ எதுவுமே கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அவன் என்ன சொல்லிட்டான், 100 பில்லியன் என்ன பணம் தெரியுமா? என்ன பணம்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளியா உடைக்கிறது. அவன் பணத்தை நீ லாக் பண்ணி வச்சிருக்கல, ஃப்ரோசன் அக்கௌண்ட், அந்த பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை உனக்கு தரான். அது ஃபுல்லா அதை கொடுக்க மாட்டான். 300 பில்லியன், ஒரு 300 பில்லியன், அது காம்பன்சேஷன், அது தனி, அதெல்லாம் வரப்போறது இல்ல. அப்ப அவன் சொல்லிட்டான், நீ எத்தனை பில்லியன் இருந்தாலும் சரி, என் பணத்தை எடுத்து எனக்கு தெரியா, அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஹெர்மூஸ் வந்து எங்களுடைய ஃபோர்ஸ், அது இப்ப கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமா, இறைவன் எங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. பார்ட் ஆஃப் டிவினிட்டி. அந்த வார்த்தையை அப்படித்தான் சொல்லியிருக்காரு. இது வந்து தெய்வீக சக்தி கொண்ட ஒரு அருள் எங்களுக்கு இருக்கு. இறைவனால் வழங்கப்பட்ட அருள்னு புரிஞ்சுக்கிடுவோமே, எப்படி வேணாலும் மொழியாக்க பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அத வந்து அவர் பேர் என்னது, நம்ம கலிபாபா, யாரு? பக்கர் கலிபா. He made an open statement, very clear to internet. He disclosed to international community, வெளிப்படுத்திட்டார். இப்ப என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்களுக்கு தான் ஓமன் நீ நடவடிக்கை எடுப்பா, அடுத்தடுத்து என்னென்ன சாம்பிள் போடுறது, வாங்குறது, வண்டியை எப்படி நிறுத்துறது, எப்படி போறதுன்னு சொல்லி ஓமன்ட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, 4 லட்சம் கோடினா ஓமனுக்கு 1.5 லட்சம் கோடி வரும்ல. கொஞ்சம் வச்சாலும் வரும், 1 லட்சம் கோடி வரட்டுமே. இப்ப ஜப்பான்ட்ட பேசுறான், ஏப்பா பழைய வியாபாரம் நம்ம தொடருவோம், சரி நீ வந்து சரக்கு எடுத்துக்கோ. யாரு? ஈரான். ஏன்னா முன்னாள் சப்ளையர் ஜப்பான் இல்ல. இப்ப சமீபத்துல ஜப்பானுக்கு எக்கச்சக்கமா போயிருக்கேன். அது போயிட்டு இருக்கு, ரெகுலேட் பண்ணணுங்க. ஆமா, ஓகே, இப்ப நீ எடுத்துக்கிட்டு தான் இருக்கா, இப்ப எல்லா நாடும் தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அதை ரெகுலேட் பண்ணணும். இப்ப ஜப்பான் வந்து பெரிய குழப்பத்துல இருக்கான். சரி, ஜப்பான் ரூபா கொடுத்தான் பண்றான். ஆனாலும் இப்ப ஜப்பானுக்கு மன குழப்பத்துல இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட உறவுல இருக்கான். ஆமா, இன்னொரு பக்கம் அவனுக்கு ஈரான் முக்கியம். காசு கொடுத்தாலும் ஜப்பான்ல லாபம் தான். இல்ல, ஈரான் வந்து எதுக்கு முக்கியம்னா, ஹர்மோஸ் வழியே இப்ப இந்த கேஸ் இருக்கு, நேச்சுரல் கேஸ். ஆமா, கத்தார் நேச்சுரல் கேஸ். ஆமா, கத்தார்லயும் இருக்கு,
ஈரான்லயும் இருக்கு. ஈரான்ல இருக்கு, எல்லாம் ஜப்பானுக்கு போகுது. ஜப்பானுக்கு அவ்வளவு தேவை இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஜப்பான் வந்து உண்மையிலேயே ராஜ்ய ரீதியாக ஈரானோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு விரும்புறது என்பதை 2 பேரும் புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுடைய இந்த சிதிகலம் அடைந்த பைத்தியக்காரத்தனமான ஒரு சேடிச மனப்பான்மை கொண்ட ஒரு தலைமையினால் ஜப்பான் குழம்பி போயிருப்பதாக நேற்று செய்தி வந்திருக்கிறது. அடுத்து யூரோப் யூனியன்ல ஒரு கண்ட்ரி கிடையாது, பல கண்ட்ரிகளும் என்ன கேக்குறாங்கன்னா அமெரிக்காட்ட உன்னை நம்பித்தான் நாங்க இருந்தோம், நீ தோத்துட்டான்னு எங்களுக்கு தெரிஞ்சது, அப்படி சொல்லிட்டாங்க, இனி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் கேக்குற தொகையோ 15 கோடி 18 கோடி 20 கோடி. இப்ப எங்க கப்பல்கள் நிக்கிறதுனால இன்சூரன்ஸ் செலவு மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க ரூபா தர முடியாதுங்கிறான். இப்ப நான் கொடுத்துட்டு வாங்கிறதா எங்களுக்கு பெட்டரா தெரியுதுன்னு இப்ப அங்க ஒரு டிசிஷன் வந்துட்டு. இன்னொன்னு தெரியும்ல, எங்க எம்எஸ்சி, எங்க நான் சொல்றது இதுல ஈயூல எம்எஸ்சி மேர்ஸுக்கு அப்படின்னு கப்பல் கம்பெனி இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றாங்க, எப்பா உங்க நாடுகளுக்கு வரணுமா நீங்க வந்து ஹர்மோஸுக்கு காசை கொடுத்துட்டு வர்றது நமக்கு பெட்டர். அதான் பெட்டர். ஒன்னு அடிச்சுட்டானா பல ஆயிரம் கோடி வந்து அல்ல பல லட்சம் கோடி வந்து கப்பல் வீணா போயிடும். இல்ல அப்படின்னா இன்சூரன்ஸ் பிரச்சனை, இல்ல கப்பல் சும்மா நின்னாலுமே கப்பலுக்கு பிரச்சனை. அதனால வந்து அங்க காசை கட்டிட்டு போய் அவனுக்கு 20 கோடியை விட 40 கோடி வந்துடும் நட்டம் தானே. ஆமா. அதனால யூரோப் யூனியன்ல பிரான்ஸ், இத்தாலி எல்லா நாடுகளும் எல்லாமே இம்போர்ட்டர் தான். இப்ப அவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இப்ப அமெரிக்கா எந்த விதத்திலயும் இந்த டிராப்ல சிக்கிட்டான். இதனால அவன் பேசுறது எல்லாம் பொய், பேசுறதெல்லாம் கபட வேடதாரம், பேசுறதெல்லாம் லை தான், பொய் தான். ஆனால் நானும் என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணு இல்லடா, முதல்ல என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சொட்டு தேவையில்லை, என் நாட்டுல இருக்கிற கிணறே அவ்வளவு இருக்குன்னா அப்ப எதுக்கு நீங்க வந்து கேட்கணும் ஹெர்மூஸ் வேற வழி கேட்கல. ஆகவே இப்பொழுது ஜப்பானும் யூரோப் யூனியனும் எல்லோரும் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம், அவர்கள் வசூல் செய்வதை எதிர்ப்பது அமெரிக்கா. ஆமா. இந்த இதுல வந்து இஸ்ரேல் ஒன்னும் பங்கு பெறல. இஸ்ரேல் இல்ல, அவனுக்கு பல கருத்து இருக்கு, இதை விட்டு வேற கருத்து இருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய பணம் வந்துடக்கூடாது. யாருக்கு ஆத்திரம் இருக்குன்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. அமெரிக்காவுக்கு ஹெர்மூஸ்ல பணம் வசூலிக்கவே கூடாதுங்கிறான் அமெரிக்கா சொல்றான். அமெரிக்காவை விட ரொம்ப வலுவா இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகள். ஏன் மத்திய கிழக்கு நாடுனா இதுல வருஷத்துக்கு அவனுக்கு $40 பில்லியன் 40 பில்லியன் லாபம். எங்க இருந்து மத்திய கிழக்கு ஹெர்மூஸ்ல கலெக்ட் பண்ற தொகை வந்தா 40 பில்லியன் இருக்கும். யாருக்கு வரும்? ஈரானுக்கு போகுது 40 பில்லியன், 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடினா நல்ல அமௌண்ட் ஆச்சு. எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஆமா. அந்த அமௌண்ட்ல என்ன பண்ணிடுவோம், ஆர்என்டி வச்சிருவோம், எலெக்ஷன் சரக்கெல்லாம் பெருசா கொண்டு வந்துருவோம். இப்போ 24 பில்லியனுக்கு 12 பில்லியனுக்கு இந்த பாடுபடுறாங்க. அசால்ட்டா வருஷத்துக்கு 40 பில்லியன் என்ன 3 வருஷத்துல 2.5 வருஷத்துல வந்து அவன் சொல்ற 100 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ண காசு வந்து சேர்ந்துருக்கு, எல்லாம் வந்துடும். ஆமா. இப்ப 2 வருஷம் அப்புறம் 40 பில்லியன் மட்டும் இல்லையே, அவனுடைய வியாபாரம் பெருகும். வியாபாரம் ரொம்ப பெருசு. அவன் நாட்டுல உள்ள சரக்கு போகுது. ஆமா. அவனுக்கு உள்நாட்டு சரக்கு வருது. சரியா? அப்புறம் கண்ட்ரோல் ஓவரால் மிடில் ஈஸ்ட்ல வந்து நான் வைக்கிறதா இந்த சட்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா அப்படின்னு வந்துருவான்ல. இது ஒரு முக்கியமான செய்தி. சரி, இந்த செய்தியை அடுத்து நாம இப்ப அடுத்த செய்தி பாக்குறது அகமது வஹதின்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக குஸ் படைகளுடைய தலைவர், ஐஆர்ஜிசினுடைய முக்கியமான, இவரை காலி பண்ணி போட்டான்னு செய்தியில மிக முக்கியமான ஒரு செய்தியா வந்துச்சு. யார் காலி பண்ணது? இஸ்ரேல். சரி. நேற்று முந்தானத்து பார்த்தாச்சுன்னா கூட்டத்தோட கூட்டமும் நிக்கிறாரு அகமது வஹதி உட்கார்ந்துருக்காரு. அந்த தலைவர்கள் அந்த இல்ல, ஆமா, மௌனிங்ல. இஸ்ரேலுக்கு ரொம்ப சேமா போயிட்டார். ஏன்னா நம்ம குண்டுல இவரும் செத்து போயிட்டாருன்னு சொன்னோமே, அப்ப பல பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செத்தது கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் பலர் தப்பி இருக்கலாம். ஆனா லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் போட்டிருப்பாங்க, இவரெல்லாம் மரணம் அடிச்சுட்டாங்க. ஆனா பெரும்பான்மை இறந்துட்டாங்க, இறக்காமலாம் இல்ல. அதில் 1-2 தப்பி இருக்கும். அதுல அகமது வஹதி இருக்கிறது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடை மட்டும் இல்லாம மிகப்பெரிய அறிவாளியா. இப்ப இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கிறேன். 9ஆம் தேதி அவரு முஸ்தபா கமேனி திடீர்னு வந்து கலந்துக்குவாருன்னு சொல்றாங்க. ஆனா அது கஷ்டம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல 2 விஷயம் இருக்குங்க. அவர் வந்து அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவர்கள் இதுல போட்டியில இல்ல, கொலை பட்டியல இல்ல. ஒருவேளை அவங்க வந்திருக்கும் போது ஏதாவது அடிச்சாங்கன்னா இஸ்ரேல மொத்தத்துக்கு காலி பண்ணிட மாட்டாங்க. அடிக்க மாட்டான், இஸ்ரேல் அடிக்க மாட்டான். ஏன்னா உலக தலைவர்லாம் இருக்கானே, உலக தலைவர் எல்லாம் இருக்காங்க, அது அடிக்க மாட்டான். அவன் என்ன பிரச்சனை, அவருக்கும் உடல் ரீதியாக பெரும் அடி விழுந்ததாக சொல்றாங்க.
அவருக்கு காலிலேயே பலமுறை ஆபரேஷன் நடந்ததாக அமெரிக்காவில இருந்து செய்தி ஸோ வருது. இப்போ வந்து அவளை வந்தா ஒன்று நொண்டிக்கிட்டு வந்தாலோ தூக்கிட்டு வந்தாலோ வண்டியில் ஓட்டிட்டு வந்தாலோ சிக்கலாயிரும். சிக்கலாயிரும். அப்போ அவர் வந்து அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும். அதனால அவர் வந்து அப்பாவை பார்த்து அதெல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆ அதெல்லாம் ஒன்றும் அங்க என்னத்தை பார்க்க ஏற்கனவே பார்த்தது அப்புறம் இப்போ நான் கேட்குற கேள்வி, அமெரிக்கால இந்த கிர்க் அதிபர் இப்படி சொன்னார்ல, இதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் சைனா, ஃப்ரம் ரஷ்யா, ஃப்ரம் யூரோப், ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், ஃப்ரம் அமெரிக்கா என்னங்கிறது எனக்கு தேவை. இப்போ முக்கியமாக ஆ. நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான பதில். ம் யூரோப் யூனியன் விஷயத்த சொல்லிட்டேன். ஆமா. அங்க வந்து எப்படியாவது இடத்த காலி பண்ணி எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டான். அவன் வந்து இவனுள்கிட்ட ராணுவ ரீதியா எந்த பதிலும் இல்லை, அவனுக்கு எந்த அழைப்பும் கிடையாது. அதான் இது ஸ்பெயினை ஸ்பெயினை தவிர அது அழைப்பு நீங்க இல்ல. அன்னைக்கு சொல்லிட்டீங்க. ஆமா, ஸ்பெயினுக்கு மட்டும்தான் அழைப்பு. அழைப்பு, மத்த யாரும் அழைப்பு இல்ல. ஜப்பான் வந்து இப்ப ரொம்ப கொந்தளிப்புல இருக்கான். இவன்கிட்ட சரக்கு வாங்குறதுக்கு அவனுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு, ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே. மூன்றாவது மிக முக்கியமாக விஷயம், ம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன் பிட்வீன் சைனா வர்சஸ் இவங்க, சைனா சைனாவும் ஈரான். ஈரானும். அது வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க, ஈரானும் அறிவிச்சிட்டு. நாலாவது ம். ரஷ்யா வந்து ரஷ்யாவின் டிமிடி, அவர் பேர் என்னது, கெசோகோ டிமிடி, அவர் வந்திருக்காரு. அவர் பேர் எனக்கு வாயில மீடியா ஓகே, அது வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் வந்து பண்ணது மட்டும் இல்ல, எல்லாவற்றை விட மிக முக்கியமான செய்தி, ஆ. நாங்கள் இனி இந்த போருக்கு பின்பு முழுக்கமாக இணைந்து மூர்க்கமாக செயல்படும் அறிவிச்சிட்டு ரஷ்யா. சரி, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அவனுக்கு உக்ரைன்ல பயங்கரமான பிரச்சனை ஆயிட்டு. உக்ரைன் அடிச்ச அடியில ரஷ்யா வந்து கலண்டு போய் கிடக்கு. அப்படியே ரஷ்யா கலண்டுக்கு உயிர் பலி பயங்கரமா போயிடும். பயங்கரமா உயிர் பலி. 1 மில்லியன் கணக்கு வருது. 2 பேரும் சேர்ந்தாலும் என்ன கணக்கு வருது? ஆமா. செத்தவனு மட்டும். சரி, அதாவது இது வரைக்கும் வந்து நீங்க புதுசா நம்மெல்லாம் வந்து எதிர்பாராத அளவுக்கு எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி விஷயங்கள்லாம் சொல்றீங்க. நமக்கு வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ற இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன, சின்ன பிரச்சனை அடிக்கடி வர்ற பிரச்சனை என்ன, அடிக்கடி பவர் கட் ஆகுது. நமக்கு வந்து இப்போ வேற வழி இல்லை. நம்ம திரும்ப என்ன சொல்றது, அந்த யூபிஎஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைக்கணும் போல இருக்கு. நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்க தாவேக்கா ஆட்சி பவர் கட் பண்ணிருச்சு, வேற வழி இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம். அதனால வந்து இதோட நம்மளுடைய இன்னைக்கு காணொளியை வந்து நிறைவு செஞ்சுருவோம். நீங்கள் வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. தாவேக்கா கூடி சீக்கிரம் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறோம். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட்டு ஆகுது. நம்ம வந்து எப்படி அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. முன்னாடி வந்து பவர் கட்டே ஆகாது. அதனால யூபிஎஸ்ஸை பற்றி இதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருந்தோம். இப்போ கவலைப்படக்கூடிய சூழல் இருக்குது. இல்லை இனிமேல் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களான்னு தெரியல. அது வந்து லோக்கல் சேனல் இதில் வந்து பேசிக்கிடுவோம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார்.